எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு, நம்மை உருவாக்கினவரும் நம்மேல் அன்பு செலுத்தி நம்மை நடத்துகிறவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரத்தை கூறிக்கொள்கிறேன். கர்த்தருடைய மிகப்பெரிய கிருபையினால் இந்த வருடத்தில் 11 மாதங்களை முடித்து விட்டோம். இந்த கடைசியாக 12ஆம் மாதம், அதாவது டிசம்பர் மாதம் 1 தேதியை நாம் பார்க்கிறோம். இந்த மாதத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்று காலை வேளையில் நாம் தியானிக்கக்கூடிய ஆவியானவர் தந்த கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதிலே 18ஆம் வசனம். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் என்று சொல்கிறார். கர்த்தராகிய ஆண்டவரே என்று அவர் கர்த்தரை தேடுகிறார். அவர் நடத்தி கொண்டு வந்த அந்த விதத்தை அவர் அங்கே நினைக்கிறார். தாவீது ராஜாவாகும்போது அவர் 30 வயது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ராஜாவாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி சொல்லக்கூடிய வார்த்தை தான் இது. இது தாவீது பல சூழ்நிலைகளில் நெருக்கப்பட்டார். சவுலின் மூலமாக அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய குடும்பங்கள் மூலமாக நெருக்கப்பட்டார். பெலிஸ்தியர்கள் இவருக்கு எதிராக யுத்தம் செய்யும் பொழுது கர்த்தர் தாவீதோடு இருந்து எல்லாவற்றிலும் வெற்றியை தந்தார். எல்லாவற்றையும் நினைத்து தான் அந்த வார்த்தையை அவர் சொல்கிறார், இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என்று. தாவீதை போல நாம் சொல்ல முடியுமா? கர்த்தர் நமக்கு கொடுத்த படிப்பு, வேலையில் உயர்வு, தொழிலில் உயர்வு, நமக்கு கொடுத்த பிள்ளைகளின் படிப்பு, நமக்கு கொடுத்த வீடு, வாகனங்கள் எல்லாமே அவர் கொடுத்தது தான். தாவீதை போல நாம் தன்னை தாழ்த்த வேண்டும். தாழ்த்தும் போது இனியும் அதிகமாக கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அங்கே சொல்லப்படுகிறது, கடைசியில் சொல்லப்படுகிறது, ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து, அந்த 9ஆம் வசனம், நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் கூட இந்த தாவீதை போல கஷ்டமான சூழ்நிலைகளிலே கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்ந்த காலங்கள் உண்டு. அப்படிப்பட்ட நம்மை பேர் சொல்லி அழைத்து அவர் ராஜாவாக மாற்றி நமக்கு எதிராக வந்த சத்துருக்களை எல்லாம் நிர்மூலமாக்கி நாம் செய்யக்கூடிய வேலை ஸ்தலத்திலும் செய்யக்கூடிய தொழில்களிலும் உயர்வுகளை கொடுத்து ராஜாக்கள் மத்தியில் அமருமணியாக நம்மளை வைத்திருக்கிறார். அந்த சிலாக்கியத்தை கர்த்தர் தந்தார். அந்த பெரிய நாமத்தை தந்திருக்கிறார். எந்த குறையும் இல்லாமல் நாம் இப்பொழுது ஜீவித்து கொண்டு இருக்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே அங்கே சொல்லும்போது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தரை மட்டும் நம் முன்பாக வைத்து செயல்பட வேண்டும். அப்படி செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு வெற்றியை காண முடியும். தாவீதைப் போல கர்த்தரை நம்பி நாம் வாழ்வோம், ஜெயம் பெறுவோம். ஆமேன்.